சிம்ம ராசி சூரிய தசை. இந்த சூரிய தசை ராசியாதிபதி தசை. இந்த ராசிக்கு, அதாவது சூரியனோட ராசி, சூரியன் ஆட்சி பெற்ற ராசி இந்த சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு சூரிய தசை என்ன பண்ணும்? இப்போ அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. இப்போ அஷ்டம சனியில் என்ன பண்ணும்? அதனால தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஏன்னா அஷ்டம சனி இல்லைனாக்கா பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி டிராவல் பண்ணக்கூடிய காலம். சனி பகவானுடைய பார்வை ரிஷபராசியில் 3ஆம் பார்வையாகும், 7ஆம் பார்வையாக கன்னி ராசியையும், அதாவது 2ஆம் இடத்தை. சனியுடைய பார்வை 10ஆம் பார்வையாக தனுசு ராசியும். இந்த 3 இடங்களை பார்க்குறார். இப்போ சிம்ம ராசிக்கு சூரிய தசை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சூரிய தசை அப்படின்னா என்ன? சூரியன் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? இப்போ சூரியன் இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம், முழு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம். அதாவது ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் இதே லக்னமாக வந்தால் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர், இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம். ஆனால் சூரிய தசை நடக்கும்போது இப்போ சனி அஷ்டம சனியாக வந்தாலும் சரி, 7 சனியாக வந்தாலும் சரி, கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும். ஏன்னா சூரியன் சனி பகை கிரகங்கள் அப்படிங்கிறதுனால. இப்போ ராசிக்கு யோக தசையா அப்படின்றது மட்டும் இந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும்போது பார்க்கும். யோக தசையாக இருந்தால் யோகத்தை கொடுக்கும், அவயோக தசையாக இருந்தால் அவயோகத்தை கொடுக்கும். இப்போ யோக தசை தானே, இப்போ சூரிய தசை அப்படிங்கிறது யோக தசை தானே, அப்போ யோகத்தை தானே கொடுக்கணும். ஒரு சில பேருக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், லக்னத்துக்கு அவயோகராக இருக்கும் இந்த சூரிய பகவான். அப்போ அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட தசையில் அவயோக பலன்களை இந்த சனி பகவான் கொடுப்பார். இது எந்த வயசுல இந்த சூரிய பகவான் தசை அப்படிங்கிறது வரும்? இப்போ மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தரம் நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் மக நட்சத்திரத்துக்கு 5 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள், அதாவது கேதுவோடைய தசையை எடுத்துட்டா கூட பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை, அதன் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை. அப்போ 31 வயசு வரைக்கும் இந்த என்னோட கணக்குப்படி இந்த சூரிய தசைங்கிறது மக நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்பு எவ்வளோ இருக்கோ, ஒரு சில பேருக்கு 4 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 10 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 18 வருடங்கள் கூட இருக்கலாம். இப்போ 18 வருடங்கள் இருக்கு அப்படின்னாக்கா 18 + 1 6 24 வயசு வரைக்கும் கூட இந்த சூரிய தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து, அதாவது சூரிய தசைங்கிறது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 5 வருடங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தசா இருப்பு பார்த்தீங்கன்னாக்கா 5 வருடங்கள், 5 வயசு வரைக்கும் வரலாம், இல்லை 6 வயசுக்குள்ள முடியலாம். இந்த சூரிய தசை பெருசா அந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்காது. இது அந்த தசையில இந்த அஷ்டம சனியில பெருசா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. சின்ன வயசுல, குழந்தை பருவத்துல 11 வயசுக்கு மேலதான் இந்த தசா புத்தி செயல்பாடுக்கு வரும். இருந்தாலும் இப்போ 15 வயசுக்குள்ள வச்சுக்கலாம், 15 வயசுக்குள்ள சூரிய தசை நடக்குது அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல மறைவு ஸ்தானத்துல இருந்தா மட்டுமே உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொடுக்கும். மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. 15 வயசுக்குள்ள பேசவே தேவையில்ல. 15 வயசுக்குள்ள சூரிய தசை நடக்குதுன்னா இப்ப அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், அவங்களுக்கு வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி. ஏன்னா ராசியாதிபதி இல்லையா, 1ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இதே லக்னமா வந்தா சிறப்பு. இதே லக்னத்துக்கு அஷ்டம சனி பெருசா கெடுக்காது. 8ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது பார்க்கக்கூடிய இடங்கள்ல, அதாவது சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள்ல 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, அதாவது ரிஷபராசியும் ராசிக்கு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தையும், அதாவது சிம்ம ராசிக்கு 2ஆம் இடம் கன்னி ராசியும், தனுசு ராசி, இந்த 3 இடங்கள்ல சூரியன் இருந்தால் உங்க சுய ஜாதகத்துல கொஞ்சம் அந்த பாதிப்புகள் இப்ப தெரிய ஆரம்பிக்கும். சூரியனை பார்க்கும்போது இப்போ வீட்டுல ஒரு சில நெருக்கடிகள் கொடுக்கும், பணத்தட்டுப்பாடுகள் கொடுக்கலாம். 15 வயசுக்குள்ள நான் சொல்றது. 15 வயசுக்கு மேல படிக்கிற காலகட்டத்துல பெருசா உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. என்னதான் இருந்தாலும் மனசுக்காரகன், அதாவது 1ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய மனசு சொல்லக்கூடிய கிரகம், அதாவது இதே லக்னமா வந்துட்டா இப்ப படிப்புல ஒரு சில தடைகள் உண்டு, ரொம்பலாம் இருக்காது. இந்த சூரிய தசையில பெருசா தடைகள் இருக்காது. இப்ப 20 வயசுக்கு மேல 31 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இப்ப வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்காக ட்ரை பண்றீங்களா, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி, இல்லைன்னா வெளியே போயிட்டு வேலை பார்த்துட்டு வர்றது, ரொம்ப தூரம் போயிட்டு வேலை பார்த்துட்டு வர்றது, இது மாதிரி நிறைய அலைச்சலை கொடுக்கும், நேர விரயங்களை அதிகமா கொடுக்கும். நீங்க எடுக்கிற எந்த வேலையா இருந்தாலும் சரி நிறைய தடை தாமதங்கள் கொடுக்கும். ஆனால் இந்த தசை மெயினா உங்க சுய ஜாதகத்துல வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக இந்த சூரிய பகவான் வந்துட்டார்னா, அவயோகர் அப்படின்னாக்கா கும்ப லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கும் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம். இப்ப 8ஆம் அதிபதியா வந்துடுவார் மகரத்துக்கு, கும்பத்துக்கு 7ஆம் அதிபதியா வந்துடுவார். அதே மாதிரி ராசியாதிபதியா வரும்போது இப்ப அஷ்டம சனி இருக்கு இல்லையா, இந்த அஷ்டம சனி இப்ப மறைவு ஸ்தானத்துல இருந்தாலோ இல்ல அவயோக கிரக அவயோக நட்சத்திரம் ஏறி இந்த சூரிய பகவான் தசை நடத்துச்சுன்னா இப்ப 18 வயசுக்கு மேல 20, 22 வயசுக்குள்ள 23 வயசுக்குள்ள ஒரு சில பேருக்கு லவ் பிரச்சனை வரும். லவ் சம்பந்தப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, வீட்டுல ஆப்போசிட்டா போறது, இது மாதிரிலாம் நிறைய
நெருக்கடிகளை கொடுக்கும். இப்போ நீங்கள் கவனமாக நடந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் நெகட்டிவ் மீன்ஸ் என்னன்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியன் கெட்டு இருந்தால், ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், லக்னத்துக்கு வந்து அவயோகராக இருந்தால், இது நிறைய வந்து ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதாவது வேலையில் ஒரு வேலை தேடுறீங்கனாக்கா அந்த வேலை கிடைக்கிறது ரொம்ப லேட் ஆகும். வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், வேலை போயிட்டு வேலை கிடைக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இப்போ 40-50 வயசுல இருக்கிறீங்க, ஒரு 60 வயசுல இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய முதல் அஷ்டம சனி முதல்ல வந்து சின்ன வயசுல ஒரு அஷ்டம சனி வந்திருக்கும். 15 வயசுக்குள்ள விட்டுருங்க, 15 வயசுக்கு மேல 30 வயசுக்குள்ள ஒரு அஷ்டம சனி வந்துச்சுனாக்கா, அந்த அஷ்டம சனி அந்த டைம் பீரியட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி தான் இது எது சார்ந்து கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா, அதிகமாக பொருளாதார நெருக்கடி, வேலை வாய்ப்புல பிரச்சனை, நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை இல்லாம இருக்கிறது. ஒரு சில பேருக்கு வந்து வேலை கிடைக்கும், அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னாக்கா அதாவது சுபகிரக நட்சத்திரம், சுபகிரக பார்வை, சுபகிரக சேர்க்கை சூரியனுக்கு வந்து பலமா இருக்கணும். அதாவது அந்த கிரக சேர்க்கை, அந்த கிரகத்தோட இப்போ ஒரு சில கிரகங்கள் வந்து அஸ்தங்கமா இருக்கும். சூரியனோட போய் குரு அஸ்தங்கமா இருப்பாரு, இல்ல வந்து பலம் கொண்ட கிரகங்கள், ஒரு சில கிரகங்கள் வந்து அஸ்தங்கமா இருக்கும் அவர் கூட போயிட்டு. அப்ப அந்த காரகத்துவத்தை சூரிய பகவான் வாங்கி சூரிய தசையில கொடுப்பார். இப்ப வேலைக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் வந்து அசங்கமா இருக்கு, இல்ல கூடவே இருக்கு. அப்படி இல்லை உங்க சுய ஜாதகத்துல வந்து, அதாவது ராசிக்கு 4 அப்படின்னாக்கா செவ்வாய் கூடவே இருந்தாலும் சரி, செவ்வாய் ஆட்சி பெற்று இருந்தாலும் சரி, செவ்வாய் வந்து சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை இருந்தாலும் சரி, இல்ல வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், லக்னத்தை பார்க்கணும் மெயினா. ஏன்னா இதே ராசி, இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி எந்த லக்னமா இருந்தாலும் சரி, அவயோக லக்னமா கூட வரட்டும், அந்த லக்னத்துக்கு வந்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நல்ல அமைப்புல இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வேலையில பிரச்சனையே வராது, வேலையில பாதிப்பு அப்படிங்கிறது வரவே வராது. வேலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். ஆனா இப்ப யாராருக்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ அஷ்டம சனியில வேலை பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 4ஆம் இடம் சரியில்லாத நபர்கள், 4ஆம் இடம் வந்து மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது, அசங்கத்துல இருக்கிறது, இது மாதிரி அசங்கம்னாக்கா ராகு கேதுவோட போய் மாட்டிப்பாங்க இல்லையா, அது மாதிரியான இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு, இல்ல சனியோட நட்சத்திரம் ஏறி இருக்கிறது, இப்ப சனியோட சேர்க்கை பெற்றிருக்கிறது, இது மாதிரியான இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்ப வேலை வாய்ப்புல பிரச்சனை வரும். யாராருக்கெல்லாம் வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னாக்கா, உங்க சுய ஜாதகத்துல 4 கூடிய கிரகம் ஆட்சி உச்சத்துல இருந்தால், இப்ப ஆட்சினாக்கா 4ஆம் அதிபதினா செவ்வாய், அது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். இவர் ஆட்சியில இருந்தாலும் சரி, இல்ல சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை, பரிவர்த்தனை அது மாதிரி இருந்தாலும் சரி, உங்க லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அவரு வந்து நல்ல அமைப்புல இருந்துட்டாருனாக்கா உங்களுக்கு வேலையில பிரச்சனையே வராது. இப்ப வேலை தேடுறீங்கன்னாக்கா வேலை கிடைக்கும், வேலையில உங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்காது, வேலையில ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். அஷ்டம சனி அப்படின்னு சொல்றாங்க, அஷ்டம சனியில வந்து கெடுதல்லாம் நடக்கும்னு சொல்றாங்க. ஆனா பரவாயில்ல, எனக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்குது, சம்பள உயர் கிடைக்குது, நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்குது, அப்படி இருக்கும். 4ஆம் இடம் சரியில்லாத நபர்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுக்கும் வேலை ரீதியா. ஏன்னா படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை இருக்காது. இப்போ வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க, இப்போ 25 வயசுக்கு மேலே 31 வயசுக்குள்ள இருக்கிறீங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னாக்கா, அந்த வேலையில இப்பதான் சேர்ந்துருப்பீங்க, ஒரு 2-3 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் அந்த வேலையில வந்து பிரச்சனை வந்து வேலை மாத்துற மாதிரி இருக்கும். அந்த வேலையில வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காம தடுமாற்றங்களை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வேலை போய் வேலை கிடைக்கும், இல்லைனாக்கா தடுமாற்றங்களை கொடுக்கும். வேலை ரீதியா தடுமாற்றம், வேலையில வந்து ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கிறது, வேலை ரீதியா வந்து அழுத்தம் அதிகமா இருக்கிறது. இப்பதான் வந்து அந்த மேனேஜர் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற மாதிரி இருக்கும். எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் சரி அந்த வேலைக்கு நல்ல பேர் இருக்காது, அதுக்குண்டான சம்பள உயர்வு இருக்காது, சம்பளம் அந்த அளவுக்கு கிடைக்காது. இல்லைன்னா பணமே கொடுக்காத கம்பெனியில போய் வேலை செஞ்சுப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா 3-4 மாசமா எனக்கு பணம் வரலங்க வேலை செஞ்ச இடத்துல, சரி விட்டுட்டு வேற வேலை பார்க்கலான்னு பார்க்குறேன். அது மாதிரி இது மாதிரி எல்லாம் வந்து ஸ்ட்ரகிளை கொடுக்கும் இந்த அஷ்டம சனிங்கிறது. தசமை மெயின். ராசியாதிபதி உங்களுக்கு கெடுக்காது, ராசியாதிபதி ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பார். முடிஞ்ச அளவு அவர் உங்களை கெடுக்காம பார்த்துப்பார். ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய தசையில இருக்கக்கூடிய நபர்கள். இப்ப திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க, திருமணங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியில பண்ணாம இருக்கிறது நல்லது. ஒரு சில பேர் கூடி வரும், ஒரு சில பேர் கூடி வராது. யாராருக்கெல்லாம் கூடி வரும் அப்படின்னாக்கா, அந்த லவ் சம்பந்தப்பட்ட ஒரு நபர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து விடாப்பிடியா, அதாவது தசை சரியில்லைன்ற பட்சத்துல விடாப்பிடியா அந்த இடத்துல திருமணத்தை பண்ணிடுவாங்க. இன்னொன்னு, வீட்டுல வந்து ஒரே ராசியில 3-4 பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சிம்ம ராசியா இருக்கும். அப்படி இல்லைனாக்கா இப்போ வந்து மீன ராசி இல்லைனா கும்பராசி அது மாதிரி இருக்கும். 7.5 சனி போயிட்டு இருக்கும். இப்போ இவங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கா, இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, எல்லாமே ஆப்போசிட்டா போயிட்டு திருமணம் அது மாதிரி வந்து கூடி வரும். அதாவது சூரிய தசை இவங்க பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க பேச்சு இவங்க கேட்க மாட்டாங்க, எல்லாமே ஆப்போசிட்டா போகும். அது மாதிரி இருக்குது. இல்ல வேற வேற இது இருக்கு, அஷ்டம சனி இல்லை 7.5 சனி இல்லை, இவங்களுக்கு மட்டும்தான் அஷ்டம சனி நடக்குது, வேற யாருக்குமே அஷ்டம சனி கிடையாது 7.5 சனி கிடையாது அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, திருமணம் கூடி வந்துடும். அதுலயும் உங்க சுய ஜாதகத்துல
2, 7 நல்லா இருந்தால் மட்டும்தான். அதுலேயும் குரு நல்லா இருக்கணும். குரு வந்து எப்படி பார்த்தாலும் இப்போ தடங்கள் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரிய தசை நடக்குது அப்படின்னாக்கா 90% பேருக்கு தடங்கள் தான் வரும். திருமணத்தை தள்ளி வைக்கிறது தான் நல்லது. திருமணம் சார்ந்து நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுக்காமல் இருக்கிறது நல்லது. திருமணம் பண்ணணும் அப்படின்னாக்கா நிறைய ஜாதகங்களை பார்த்து இணைங்க. அது கூட ரொம்ப ரேர். நல்ல ஜாதகம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுடைய ஜாதகத்தை அப்படியே தள்ளி வச்சிருவாங்க. தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து இப்போதான் நிறைய இதுவெல்லாம் சொல்கிறதெல்லாம் தேவையில்லாத ஒருத்தர் போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாதகம் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, ஏதோ ஒன்று நெகட்டிவாலாம் வந்து திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும். இப்போ திருமணம் ஆகிப்போச்சு, குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனை வராதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கொடுக்கும். எதெல்லாம் இருக்கோ அதில் பிரச்சனை பண்ணும். அதுதான் சனி, இந்த சூரிய தசையில சனி பகவான் பண்ற ஒரு மேஜிக்கே அதுதான். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் டிராவல் பண்ணக்கூடிய காலத்துல மைண்டு வந்து ஒரு நிலையா இருக்காது. மைண்டு வந்து மாத்திட்டே இருக்கும். அதாவது ஒரு முடிவு எடுத்தா அதுல தடுமாற்றங்கள் அதிகமா இருக்கும். நிறைய தடுமாறி பேசிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு நிலையா பேச மாட்டாங்க. அது மாதிரி இருக்கும். இன்னொன்று, இதுல வந்து பண வரவு வந்து ஏதாவது இருந்துச்சுனாக்கா சேமிப்புங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே போட்டுருங்க. கையில காசு வச்சிருந்தீங்கன்னாக்கா தேவையில்லாத செலவு வந்துனே இருக்கும். தேவையில்லாத வீண் செலவுகளை இந்த காலகட்டங்களில் கொடுத்துட்டே இருக்கும். சூரியன் வந்து 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டால், 6ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துல இருந்துனாக்கா தொழில் செய்யக்கூடிய நபருக்கு ரொம்ப ரொம்ப கவனமா பண்ணணும். ஏன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும். சூரிய தசை தான் இந்த வயசுல 25 to 31 இல்லைன்னா 24 to 31க்குள்ள இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லை பூரம் 1ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த இது மாதிரி தசை இந்த வயது காலகட்டத்தில் நடக்கும். இப்போ தசை நடக்குது, சூரிய தசை நடக்குது. இப்போ இவங்க தொழில் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், தொழிலில் கடனை கொடுத்துரும். எப்படி பார்த்தாலும் தொழிலில் வந்து கடனை கொடுத்துரும். ஏன்னா சனி இருக்கிற இடத்துல இருந்து இது வந்து 6ஆம் இடம் இப்போ இருக்கிறது. பார்வைப்படக்கூடிய இடத்துல, சனி பகவானுக்கு பார்வைப்படக்கூடிய இடத்துல சூரியன் இருந்தாலோ இல்லை அந்த நட்சத்திராதிபதி, அப்போ சூரியன் ஏறின நட்சத்திராதிபதி இருந்தாலோ கடனை கொடுத்துரும். கடன், நோய், வழக்கு இது மாதிரி நிறைய கொடுத்துரும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக தொழில் பண்ணணும். நீங்கள் தொழில் வந்து எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிங்க. டோட்டலாகவே கொஞ்சம், அதாவது பெரிய வருமானம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறத கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு இந்த காலகட்டங்களில் இருந்துகிட்டே இருக்குது. சூரிய தசையில் உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இதில் வந்து அஷ்டம சனி நிறைய பேசலாம். அதுக்கு உண்டான டைம் இல்லைன்றதுனால சுருக்கமாக நான் சொல்லி முடிச்சிடறேன். அதனால் இப்போது இந்த சூரிய தசைங்கிறது அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. ராசியாதிபதி தசை உங்களுக்கு தசை சரியில்லைனா மட்டுமே உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். நன்றி.